இந்த வீடியோவில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. எஸ்ஐஆருக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க. 11/12 வந்து ஃபில் பண்ணுறது முடியுதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு. ஓட்டர் ஐடி வந்து உங்கள் மொபைல் நம்பரோட வந்து லிங்காக இருக்கணும். இப்போவாது உங்கள் மொபைல் நம்பரோட வந்து ஓட்டர் ஐடி நீங்கள் செக் பண்ணும்போது லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஆக்டிவில் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடலாம். டக்குன்னு ஈஸியாக வேலை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இங்கே ரைட் கார்னரில் எஸ்ஐஆர் 2026ன்னு இருக்குது. அதில் வந்து ஃபில் இன்யூமரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியோட ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த எபிக் நம்பர் மேலே ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் அந்த நம்பர் வந்து கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அந்த நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கிற உங்கள் கிட்ட இருக்கிற நம்பராக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து லிங்க் தான் பண்ணணும். ஓட்டர் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் ஓடிபி சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து லோட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் நியூவாக பண்ணுறீங்கன்னா சைன்அப் கொடுத்துருங்க. உங்களுடைய நேமு, எபிக் நம்பர், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், ஓட்டர் ஐடியில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அதோட வந்து ஃபார்ம் வந்து மேலே வந்து ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஃபில் பண்ணுற மாரி தான் இருக்கும். கீழே வரும்போது தான் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸோடது செலக்ட் பண்ணுமா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து காமிக்காது. செகண்ட் ஆப்ஷன் பேரண்ட்ஸோடது, கிராண்ட் பேரண்ட்ஸோடதான்னு சொல்லிட்டு காமிக்கும். அது செலக்ட் பண்ணாமல் ஆப்ஷன் தேர்ட் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம் இதெல்லாம் டீட்டெயில் வந்து கேட்கும். அதோட உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறது மாரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்மிட் இது வந்து காமிக்கும். நீங்கள் வந்து அந்த டிக்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும், சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கும் ஒரு மெசேஜ் வரும். எபிக் நம்பர், எலக்டர் நேம் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக காமிக்கும். இதில் பார்ட் நம்பர் நேம்லாம் வந்து நீங்கள் அங்கே ஃபில் பண்ணணும். ஃபார்மில் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஸ்லிப் வந்து நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அந்த பார்ட் நம்பர் இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும்.